இப்ப அவங்க லைனப்ப கண்டுபிடிக்க இன்னும் மண்டைய பிச்சிட்டு இருக்காங்க மச்சான். ரஃபேல் லியோவ ஏன் எடுத்துட்டு வர மாட்றீங்க? ரொம்ப டைரக்ட்டா இருப்பாரு அவரு. தேர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். அடி வாங்குனா வெயிட் அடி வாங்க போறாங்க ஸ்பெயின் கிட்ட. ஓகே. இல்லனா ஒரு அப்செட் நடக்க போகுது. சோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். 98th மினிட்ல ரியாத் மாரஸ் அடிப்பாரு. அவங்க பிளேயர்ஸே கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பாங்க. அவசரப்பட்டியடா குமாரே அப்படின்ற மாதிரி. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. சோ FIFA வேர்ல்ட் கப் 2026 ரவுண்ட் ஆஃப் 32 எபிசோட் நம்பர் 5 நடக்க போகுது என்ன. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய மேட்சஸ் இருக்கு அண்ட் இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு பேக் கேம்ஸ் இருக்கு. ஒரு 4 கேம்ஸ் இருக்கு பாய்ஸ். சோ ஒரு கேம்ஸா பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் கேம் 12:30க்கு நடக்க போகுது. ஸ்பெயின் விளையாடுறாங்க ஆஸ்திரியா கூட. அண்ட் லிங்க்ஸ் என்ன நினைக்கிற இந்த கேம் பொறுத்த வரைக்கும் அண்ட் ரெண்டு டீம்ஸும் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க? ஸ்பெயின் வந்து டோர்னமெண்ட்ல அப்படி இப்படி தான் மச்சான் இருக்காங்க. ரொம்ப டெட்லியா இன்னும் ஆரம்பிக்கல அவங்க ரவுண்டு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு டிரா, அதுக்கப்புறம் ஒரு வின் எடுத்தாங்க. திரும்பி ஒரு மேட்ச் அப்படி இப்படின்னு போயிருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தோன்னா ஆஸ்திரியாவும் அதே தான். எனக்கு தெரிஞ்சு டீசெண்டான ஒரு டோர்னமெண்ட்டாக தான் இது வரைக்குமே போயிருக்கு. ஸோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆன் பேப்பர் ஸ்பெயின் துண்டாக இருக்கிறாங்க, பயங்கர டேலண்ட்ஸ் இருக்காங்க. எப்போ லமின் யமால் ஃபயர் பண்ண போகிறோம், அவர் இன்டர்வியூவும் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கார். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் குரூப் ஸ்டேஜஸ்லாம் நாங்கள் அவ்வளோ பெருசாக கேர் பண்ணல, வந்துட்டோம், நாங்கள் த்ரூ ஆகிட்டோம், இதுக்கப்புறம் தான் எங்களோட ஒரிஜினல் ஃபேஸை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில். ஸோ பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அதே மாதிரி ஆஸ்திரியா சும்மா ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது, டஃப் கொடுப்பாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது மச்சான். பட் ஆன் பேப்பர் ஸ்பெயின் ஹஸ் த அப்பர் ஹேண்ட். ஃபேவரட்ஸ் ஆப்வியஸ்லி ஸ்பெயின் தான். ஸோ ஸ்பெயினோட ஸ்குவாட் நல்லாவே இருந்திருக்கு அண்ட் இந்த குரூப் ஸ்டேஜஸ்ல அப்படி இப்படின்னு தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து அந்த கேப்போடே வந்து ரியல் டெஸ்டா இருந்தது. பட் அதுக்கப்புறம் வர 2 மேட்சுமே வந்து ஒரு மாதிரி நல்லா விளையாடி அவங்க குரூப்பை டாப்பா முடிச்சு வந்திருக்காங்க. ஆஸ்திரியா வந்து அல்ஜீரியா கூட ஒரு மேட்ச் விளையாடி இருப்பாங்க. ஒரு மாதிரி போய் 90th மினிட்ல ஒரு 2 கோல் போவோம். ஒன்னு அல்ஜீரியா அடிப்பாங்க, ஒன்னு ஆஸ்திரியா அடிப்பாங்க. அண்ட் அவங்க எப்படி அடிச்சாங்க நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. பட் எஸ், அவங்க உள்ள வந்திருக்காங்க. அவங்க வந்து ஸ்பெயின் கூட விளையாட போறாங்க. இவங்களோட லைன் அப்ஸ் எப்படி இருக்கு? இப்போ லீட் பண்ண போகிறது ஒயர்சபால் தான். இந்த சைடு யமால் ஆட போறாரு, அந்த சைடு பைனா. ஏன்னா நிக்கோ வில்லியம்ஸ் ஏதோ இன்ஜுரி போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன், இன்ஜுரி கன்சர்ன்ஸ். ஸோ அதனால் பைனா ஒரு கோல் அடிச்சிருந்தார் போன மேட்ச். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மிட்ஃபீல்டு ட்ரையோ ஒருத்தவங்க இருக்காங்க, பெட்ரி, ராட்ரி அண்ட் ரூயிஸ். அதில் எதனா சேஞ்சஸ் பண்ணணுமா? எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க 3 பேருமே. ஸோ அவங்க தான் ஆட போகிறாங்க. டிஃபென்ஸு சாலிடாக இருக்கு மச்சான். மேபி லொரண்டோக்கு பதிலாக பெட்ரோ போகிற கொண்டு வருவாங்களா, அதுவும் டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. மேபி லொரண்டோ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்னு தெரியல. அதே மாதிரி குபர்சி, லப்போர்ட்டு, குக்குரெலா அண்டு கோல் கீப்பர் வந்து சிமோன். ஸோ இப்படி தான் அவங்க லைனப் இருக்க போகுது. லைனப் சாலிடா இருக்குப்பா. ஸோ ஒரு எல்லா பொசிஷன்லையுமே வந்து ஃபில் ஆயிருக்கு. அண்ட் எஸ், நிக்கோ வில்லியம்ஸ் விளையாடுறாரு. பட் ஃபுல் கேம் இது வரைக்கும் அவர் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இந்த கேமுமே காவி ஸ்டார்ட் பண்ணாரு கரெக்டா ஒரு தடவை எல்டபிள்யூல. அதுக்கப்புறம் வந்து அது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன்ல அலெக்ஸ் பேனா வந்தாரு அண்ட் ஒரு மேட்ச் போன மேட்ச் கோலும் அடிச்சிருப்பாரு. அண்ட் இந்த தடவை இந்த மாதிரி தான் இவங்க லைனப் போறாங்க. ஐ டோன்ட் திங்க் தே வில் சேஞ்ச் எனி திங்ஸ் அபார்ட் ஃப்ரம் திஸ். பட் யார் மெயின் பிளேயரா இருக்க போறா ஸ்பெயின் பொறுத்த வரைக்கும் நீ நினைக்கிற? அதில் நோ டவுட்ஸ் மச்சான், லமின் யமால் தான். அவர் எதனா ஒன்று பண்ணணும். ஒயர்சபால் ஃபினிஷிங்கில் டெட்லியாக இருக்க போகிறாரு. கன்வெர்ட் பண்ணுற சான்சஸை ஈஸியாக கோல் இது பண்ணுறாரான்னு பார்க்கணும், ஸ்கோர் பண்ணுறாரான்னு ஒயர்சபால். பட் லமின் யமால் தான் மேன் டு வாட்ச். எஸ் 100% யமால் வந்து நினைச்சா கேமை மாத்திரலாம். ஸோ அந்த மாதிரி தான் போகுது. அண்ட் ஒரு 2 சான்ஸ் கிடைச்சி யூட்டிலைஸ் பண்ணாவே முடிஞ்சிச்சுப்பா. யமால் ஸ்பார்க் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் வந்து யூரோல என்ன பண்ணாரு அதுவே இங்க பண்ண போறாருன்ற மாதிரி தான் ஆக போகுது. பட் எஸ், இதுதான் இவங்க லைனை பொறுத்த வரைக்கும் இருக்கு பாய்ஸ். அண்ட் இவங்க இன்ஜுரி அப்டேட்ஸ் பெருசா தான். நிக்கோ வில்லியம்ஸ் தவிர பெரிய இன்ஜுரி யாருமே இல்லை. பட் அப்படியே ஆஸ்திரியாவோட லைனப் எப்படி இருக்கு? அர்னோட்டோவிச் லீட் பண்றாரு மச்சான் லைனப்பை. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா விங்கர்ஸ்ல லைமர் அண்ட் சபிட்சர் 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரூவன் கேண்டிடேட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிஃபென்ஸ்ல நம்ம பெரிய தலைக்கட்டு அலபா இருக்காரு. ஸோ இவங்களாம் தான் மெயின் பிளேயர்ஸா இருக்காங்க உங்க டீம்ல. இவங்கள நோக்கி தான் மிச்சவங்களாம் சுத்தி ஆட போறாங்க. ஸோ நீ என்ன நினைக்கிற இவங்க லைனப் பத்தி? இவங்க லைனப் வந்து நம்ம சொன்னதுதான். யூஸ்வலாவே இவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு பிரைம்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாம் பிரைம் முடிஞ்சிருச்சு. பட் அஸ் அ டீமா ஒரு மாதிரி டஃப் கொடுத்து விளையாடுறாங்க. ரால்ஃப் மேக்னேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி தப்பிச்சு வராங்கப்பா. ஸோ ஒரு நல்ல ரெவல்யூஷன் தான் இவங்க. நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்து அர்ஜென்டினா கிட்ட படி வாங்கினாங்க. பட் ஒரு மாதிரி அல்ஜீரியா கிட்ட டிராப் பண்ணி வந்திருக்காங்க. தேர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். அடி வாங்கினா வெயிட் அடி வாங்க போறாங்க ஸ்பெயின் கிட்ட, இல்லனா ஒரு அப்செட் நடக்க போகுது. சோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். பட் ஓகே, சூப்பரான ஒரு டீசன்ட் லைனப் தான். ஸ்பெயின் ஆப்வியஸா ஸ்ட்ராங்கரா இருக்காங்க. ஸோ ஆஸ்திரியா பொறுத்த வரைக்கும் மேன் டு வாட்ச் யாருன்னு நினைக்கிற மச்சான்? என்னை பொறுத்த வரைக்கும் அர்னோட்டோவிச் தான் அவங்களுக்கு லீடிங் கோல் ஸ்கோரரா இருக்காரு. நான் அவருக்கே போறேன். அர்னோட்டோவிச் தான் மேன் டு வாட்சா இருக்க போறேன் என்னை பொறுத்த வரைக்கும். நீ யாரை மச்சான் நினைக்கிற? எனக்கு இது சபிட்சர் தான். சபிட்சர் will be carrying for ஆஸ்திரியா. அர்னாட்டோவிச் நீ சொல்றது கரெக்ட் தான். பட் அவருமே வந்து 100% எல்லா கேமும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்றாரு. ஸோ ஸ்டார்ட் பண்றாரு, ஆனா ஃபுல் கேம் விளையாட மாட்டேன்றாரு. ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸா 37 or 38 இயர்ஸ். பட் சபிட்சர் ஒரு மாதிரி எல்லா மேட்ச்லயும் பாக்குறேன். அவர் ஒர்க் ரேட் அந்த காரணத்தினால ஐ எம் கோயிங் ஃபார் சபிட்சர். பட் பார்க்கலாம், யார் அடிச்சாவும் நல்லா இருக்கும். ஸோ வில் வெயிட் ஃபார் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் எஸ் லிங்க்ஸ், இதுதான் இவங்களோட லைனப் பொறுத்த வரைக்கும்.
ஓகே, ஸோ ஆஸ்ட்ரியா ஸ்பெயின் 12:30 AM ஃப்ரைடே இந்த கேம் நடக்க போகுது. பாய்ஸ், நீங்க யாருக்கு பேக் பண்றீங்க? ஸ்பெயின் ஃபேன்ஸா இருந்தாலும் சொல்லுங்க, இல்ல நியூட்ரலா இருந்து அண்டர்டாக் ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தாலும் சொல்லுங்க. இந்த கேம் எப்படி போகுது? அண்ட் லிங்க்ஸ், நீ என்ன நினைக்கிற, இந்த கேம் யார் சைட் போகுது? ஸ்பெயின் வந்து இன்னும் அவங்களோட ஃபுல் ஃப்ளோக்கு வரல மச்சான். எனக்கு என்னமோ தோணுது அவங்களோட ஃபுல் ஃப்ளோ இந்த கேமில் கண்டுபிடிக்க போகிறாங்க, அவங்க ஃபார்மை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. அதுதான் டோர்னமெண்ட்டுக்கே நல்லது. எனக்கு தெரிஞ்சு டோர்னமெண்ட்டில் டஃப் கொடுக்கணும், நல்ல டீமாக வரணும். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஐம் கோயிங் ஃபார் ஸ்பெயின் மச்சான். ஓகே. ஸோ எஸ், பேப்பர்ஸ்ல ஃபேவரட்ஸ் டு வின் ஸ்பெயின், பட் ஆஸ்ட்ரியா அதை அப்செட் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம், இல்லைன்னா அடி வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கு. எய்தர் இந்த கேம் 5-0 நோக்கி கூட போலாம், இல்லனா அப்செட் கூட நடக்கலாம். சோ அப்படிதான் சம்மரைஸ் பண்ணோம். பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். பார்க்கலாம் போஸ்ட் மேட்ச் அனலைசிஸ் நடந்தது என்ன ரிப்போர்ட்ல. நம்ம இந்த கேம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா, யார் ரவுண்ட் ஆஃப் 16 போறா அப்படின்றத. அண்ட் இன்னொரு கேம், இம்பார்ட்டன்ட் கேம் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ 4:30 லிங்க்ஸ் எந்த கேம் நடக்க போகுது எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணன் வராருப்பா, அண்ணன் வராரு, வழி விடுங்கன்ற மாதிரி தான் போர்ச்சுகல் குரோஷியாவை மோதுறாங்க. போர்ச்சுகலோட குரூப் ஸ்டேஜஸ் பார்த்தோன்னா அப்படி இப்படி தான் மச்சா இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் காங்கோட ரொம்ப சஃபர் ஆனாங்க. செகண்ட் மேட்ச் துண்டா அடித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு உஸ்பெகிஸ்தானை 5-0 5-1 அந்த மாதிரி துண்டா அடித்தாங்க. தேர்ட் மேட்ச் திரும்பி வேதாள முருகமரம் ஏறிடுச்சுரா அந்த மாதிரி தான் ஆடினாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் செல்ஃபாக ஆடுறான். எனக்கு தெரிஞ்சு நல்ல பிளேயர்ஸ் வச்சுருக்கீங்க, நல்லா ஃபீட் பண்ணி ஆடலாம். நீ சொன்ன மாதிரி பாசிங் கேம் நல்லா பண்ணலாம், சான்சஸ் கிரியேட் பண்ணலாம், ரொம்ப டைரெக்டாக இருக்கலாம், சைட் பாசஸ் பேக் பாசஸ் அவாய்ட் பண்ணலாம். நிறைய இஷ்யூஸ் இருக்குது மச்சா போர்ச்சுகலில். மேபி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க நாக் அவுட் ஆகிடுவாங்களா எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணணும் சீக்கிரமாக. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் இருக்காங்க, ப்ரைம் பிளேயர்ஸ் இருக்காங்க. நீ என்ன நினைக்கிற போர்ச்சுகல் பற்றி? ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குது. எஸ், போர்ச்சுகல் வந்து நீ சொன்ன மாதிரி எஸ் குரூப்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, இல்லைன்னா சொல்ல. ஸோ ஒரு கஷ்டப்பட்டாங்கன்றத சொல்லலாம், பட் அதையும் தாண்டி ஒரு எதுவுமே சிங்கே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ், பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர், டிஃபென்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஒரு மாதிரி சாலிடான ஒரு டீம். பட் ஒரு ரிதம் இனிமே வரல அவங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இனி வர கேம்ஸ்ல வரலாம். ஸோ குரோஷியா அந்த சைட்ல ஒரு மாதிரி வந்திருக்காங்க அண்ட் அவங்க கூட விளையாட போறாங்க. இந்த கேம்ல நீங்க ஷைன் ஆனா கூட, ஓரளவுக்கு சிங்க் வந்தா கூட, கோயிங் ஃபார்வர்ட் டெஃபினட்டா ஒரு பூஸ்டா இருக்க போகுது போர்ச்சுகலுக்கு. அண்ட் சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்ணும் போர்ச்சுகல் அவங்களோட லைனை பொறுத்த வரைக்கும். அதை பத்தி பேசலாம். பட் குரோஷியா பத்தி என்ன நினைக்கிற லிங்க்ஸ்? அவங்க இந்த கேம் எப்படி அணுக போறாங்க? குரோஷியா நம்ம பார்ப்போம் மச்சான். டோர்னமெண்ட் ப்ரூவ் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு சாதாரண டீம் இல்லை, ஒரு குரூப் ஸ்டேஜ்லேயே நாங்கள் வெளில போக மாட்டோம், டோர்னமெண்ட் டீப்பாக போய் தான் வெளில போக போகிறோம், நிறைய ஷாக்கர் கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களோட டீம் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது மச்சான். வென் கம்பேர்ட் டு போர்ச்சுகல், நல்ல பிளேயர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கவுங்க ரோலை கரெக்டாக பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதில் அவங்களுக்கு நான் கிரெடிட் கொடுத்தே ஆகணும் குரோஷியாவுக்கு. டோர்னமெண்ட்டில் ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம முன்னாடிலாம் பார்ப்போம் அண்டர்டாக்ஸ்ன்ட்டு, இப்போ அண்டர்டாக்ஸ்லாம் கிடையாது, ஒரு பெரிய டீம் தான் குரோஷியா. அந்த ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க டீமை. இதுக்கப்புறம் அவங்க கப் அடிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி, இதுக்கப்புறம் கப் அடிக்க போகிறாங்களா அந்த மாதிரி தான் போவோம். இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக போக போகிறாங்களா அந்த மாதிரி தான் குரோஷியாவை பார்க்கணும். ஸோ ரைட் ஆஃபே பண்ண முடியாது. தெரிஞ்சு போர்ச்சுகல் கிட்ட அப்செட்டுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இவங்க இப்படியே ஆடினாங்கன்னா போர்ச்சுகல். எஸ், ஓகே. பட் எனிவேஸ், சின்ன சின்ன விஷயங்கள் போர்ச்சுகல் கரெக்டா பண்ணா மேபி இந்த ரவுண்ட் ஆஃப் 16 குள்ள போலாம். அது என்னன்னு பார்க்கலாம். போர்ச்சுகலோட லைனப் பத்தி காட்டு பாலிக்ஸ். போர்ச்சுகல் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு லைனப்போட ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் செகண்ட் மேட்ச்ல அந்த லைனப்பை மாத்தினாங்க. அதே தான் தேர்ட் மேட்சுக்கும் ஆடினாங்க. ஸோ நீங்க பாக்குற லைனப் அதுதான். ஸோ ஒரு சைட்ல நெட்டோ ஆடுறாரு ரைட்ல, அண்ட் அதே மாதிரி லெஃப்ட்ல ஃபெலிக்ஸ் ஆடுறாங்க, அண்ட் கேன்செலோ ரைட் பேக்ல விளையாடுறாரு. இந்த 3 பொசிஷன்ல தான் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு லூப் ஹோல் இருக்கு நான் நினைக்கிறேன் லிங்க்ஸ். ஸோ நீ என்ன நினைக்கிற? நீ இதை எப்படி பாக்குற? கண்டிப்பாக மச்சான். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பெர்னாடோ சில்வா ஆடினாரு. அதே மாதிரி லெஃப்ட் விங்கில் வேறு யாரையோ போட்டு ஆடினாங்க. ஸோ ஒரு மாதிரி போச்சு. அதே மாதிரி ஆஃப் டைம்லேயே பெர்னாடோவை தூக்கிட்டு கன்சோசோவை எடுத்துகிட்டு வந்தாங்க. கன்சோசோ ஸ்பார்க் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செகண்ட் ஹாஃபில் சரி செகண்ட் மேட்ச்சில் கன்சோசோ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம நினைக்கும் போது, நெட்டோ எங்கேருந்துரா வந்தார், என்ன மேனேஜிங் பண்ணுற? கன்சோசோ நல்லா ஆடினாரு, உனக்கு இம்பாக்ட் காமிச்சார். திரும்பி எங்கேருந்து நெட்டோ ஃபிக்ஸ் இட் பண்ண? அதே மாதிரி ஃபெலிக்ஸ் எங்கேருந்து வந்தாருன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நல்லா போச்சு. நம்ம நினச்சோம் என்ன செலெக்ஷனில் தப்பு பண்ணிட்டாங்களோன்ட்டு 5 கோல் அடிச்சிட்டாங்க. ஸோ ஒன்றும் பேச முடியல, கம்பேக் இருக்குது போர்ச்சுகல் அப்படின்னு நினச்சோம். லைன் அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. தேர்ட் மேட்ச்சில் அதே லைன் போகிறேன், வேற ஒரு கேம் பார்க்குறேன் நான். எனக்கு தெரிஞ்சு டோட்டல் ஆப்போசிட் அந்த மாதிரி இருந்தது. இப்போ அவங்க லைனப்பை கண்டுபிடிக்க இன்னும் மண்டே பிச்சுட்டு இருக்காங்க மச்சான். ரஃபேல் லியோ ஏன் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க? ரொம்ப டைரெக்டாக இருப்பார் அவர் ஃபெலிக்ஸ் ஏன் ஆடிட்டு இருக்கீங்க? ஃபெலிக்ஸ் அந்த பொசிஷன் கிடையாது. அவர் நேச்சுரல் பொசிஷன் வந்து நம்பர் 10 அப்படி இல்லைனா ஃபால்ஸ் 9 ஸ்ட்ரைக் ரோலில். ஸோ அங்கே போட்டு ஆடணும். நீ ரஃபேல் லியோ ஏன் உள்ளே கொண்டு வரல? இந்த சைடு பார்த்தா பெர்னாடோ இருக்காரு. பெர்னாடோ எவ்வளோ சீனியர் நம்மளுக்கு தெரியும், கேமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். நீ பரவாயில்ல பேசலையா, ஓகே, நீ பொசிஷன் வச்சு ஆட போறனா பெர்னாடோ சூப்பராக பண்ணுவார்.
அவரை விட நல்ல பிளேயர் கிடையவே கிடையாது பொசிஷன் பேஸ்ட் ஆடினா. நீ டேரெக்டாக ஆடும்போது தான் நெட்டோவோ கான்சஸோவோ எடுத்துகிட்டு வர போகிறேன். நீ பொசிஷன் தான் ஆடுற. நீ டேரெக்ட் ஆகி நான் பார்க்கவே இல்லை போர்ச்சுகல் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக. ஸோ ஸ்லோவாக ஆடும்போது நீ பெர்னாடோவே கொடுக்கலாம். அதே மாதிரி மிட்ஃபீல்டில் 2 பேர் சாலிடாக இருக்காங்க, விட்டினியா நெவஸ். 2 பேரும் சாம்பியன்ஸ் லீக் வின்னர், பேக் டு பேக் அடிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்கள கையே வைக்க முடியாது. நீ சாலிடாக அவங்கள தான் ஆடணும். அவங்க ரோல் கிளியராக சொல்லணும். அவங்க பிளேயர்ஸும் நல்ல பிளேயர்ஸ். நெவஸ் ஒரு கோல் வேறு அடிச்சிருந்த ஹெட்டர் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். ஸோ 2 பேருமே அதே மாதிரி ரைட் பேக் நீ ஒரு பொசிஷன் சொல்லியிருந்தா மச்சான். டாலோ ரொம்ப டேரெக்டாக இருப்பாருன்ட்டு. நீ பொசிஷன் பேஸ்ட் ஆடுறனா, கேன்சலோ போட்டு ஆடுறனா, ரைட் விங்கை மாற்றணும். ரைட் விங் டேரெக்டாக இருக்கணும். நீ 2 பேருமே பொசிஷன் பேஸ்டு வச்சிருக்கனா உனக்கு சஃபர் ஆகும். அப்போ டாலோவை போட்டு ஆடு ரைட் பேக்கில். ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு லைன் அப்லேயே. நீ என்ன மச்சான் நினைக்கிற? எஸ் கரெக்ட் தான். சோ கேன்சலோக்கு பதிலா ஐ வாண்ட் டாலோ டு ஸ்டார்ட் ரைட் பேக்ல. மேத்யூஸ் நூனஸ் தேவையில்லை. மேத்யூஸ் வேணா ட்ரை பண்ணலாம் அவங்க, பட் எனக்கு தெரிஞ்சு கேன்சலோ வேண்டாம். அதுதான் என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி நெட்டோக்கு பதிலா அட்லீஸ்ட் ட்ரை கான்சேஸோ இல்ல ட்ரிங்காவோ இல்ல பெர்னார்டோ சில்வா கூட ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் அங்க ஆடினாரு, பெருசா உங்களுக்கு செட் ஆகலன்னு சொன்னீங்க, பரவாயில்ல வேண்டாம். ட்ரிங்காவோ போடுங்க, இல்லனா வந்து கான்சேஸோ போடுங்க. அவங்க ட்ரை பண்ண ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு வில் ட்ரை. ஏன்னா ரவுண்ட் ஆஃப் 16 32 வந்துட்டீங்க, இனி போனா 16க்கு போகணும். ஸோ இதுக்கு மேலேயுமே ட்ரை பண்ணிட்டே இருக்க முடியாது. நெட்டோ இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் தம். ஒரு மாதிரி ரொம்ப டேரக்டா இருக்காருன்னு சொல்லி சொதப்புறாரு. அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் சான்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ஃபெலிக்ஸுக்கு பதிலாக டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட், டைரக்ட் ஸ்வாப் ரஃபேலியோ போட்டு ஆடுங்க. அண்ட் மற்றபடி எந்த பொசிஷன்லயும் கை வைக்க தேவையில்லை இப்போ வரைக்குமே. ஸோ நல்லா ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. இதுதான் என்னோட சின்ன ட்வீக்ஸா இருக்க போது போர்ச்சுகல் பண்ணா. அண்ட் இது பண்ணனா அவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸுமே இருக்கு எகெயின்ஸ்ட் குரோஷியா மோதுறதுக்கு டேரக்டா. அண்ட் குரோஷியாவோட லைனப்ஸ்க்கு போயிடலாம். ஸோ குரோஷியா லைனப்ஸ் பத்தி என்ன லிங்க்ஸ் நினைக்கிறேன்? குரோஷியாவை பொறுத்த வரைக்கும் லைனப் லீட் பண்ண போது புத்திமீர் மச்சான். புத்திமீர் வந்து ஃபர்ஸ்ட் சப்ல இருந்து வந்தார் 2வது மேட்ச். அதுக்கப்புறம் அவரை ஸ்டார்ட்டே பண்றாங்க இப்போ. அதே மாதிரி பார்த்தா பெரிசிச் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்க இந்த டோர்னமெண்ட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கை தான். பட்டூரினா சொல்லி ஆகணும் மச்சான், பேங்கர் அடிக்கிறார். லாங் ரேஞ்ச் ஷாட் சூப்பராக ஆடுறாரு. பட்டூரினா ஒரு மேன் டு வாட்ச். சூசிச்சும் பார்த்தோம் ஒரு பேங்கர் அடிச்சிருந்தார் லாஸ்ட் மேட்ச். அதே மாதிரி மிட்ஃபீல்டு 2 சாலிடு, கோவசிச் அண்ட் மாட்ரிச். ஸோ அந்த மாதிரி இச்சுன்னு முடியுது. நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸ்டானிசிச்சும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு. குவாடியல் சொல்லி ஆகணும். லிவகோவிச் சூப்பராகவே பண்ணுவார் கோல் கீப்பர். ஸோ அதனால ஒரு மாதிரி சாலிட் லைனப்பாக இருக்குது. நீ தான் மச்சான் நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் எல்லா பொசிஷன்லயும் இருக்காங்க. வித் யங்ஸ்டர்ஸ் சம் பொசிஷன்லயுமே வச்சிருக்காங்க. மெச்சூரிட்டி காட்டுறாங்கப்பா. when it comes to important games ஸ்டெப் இன் பண்றாங்க, இன்டென்ட் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க குரூப்ல செகண்ட் முடிச்சுட்டு உள்ள வந்திருக்காங்க. நல்ல ஒரு கேமா இருக்க போகுது இந்த போட்டி. போர்ச்சுகலுக்கு கூட விளையாட போறாங்க. அண்ட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் இதுதான் பாய்ஸ் ஒரு லைன் அப் போர்ச்சுகல் அண்ட் குரோஷியா பொறுத்த வரைக்கும். அண்ட் 2 டீம்ஸ்லயுமே பெரிய தலைக்கட்டு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் லிங்க்ஸ் நீ என்ன நினைக்கிற? போர்ச்சுகல் அண்ட் குரோஷியால இந்த மேட்ச்ல யார் இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பா அண்ட் யார் நினைச்சா ஒரு பிரேக் த்ரூ தர முடியும்? ஸோ குரோஷியாவை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பட்டூரினா கிட்டேருந்து வரும்னு தோணுது மச்சான். ஏன்னா ஒரு மேட்ச்சுக்கு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் பேக்கிங் பண்ணுறேன். பட்டூரினா தான் மேன் டு வாட்சாக இருக்க போகிறார் குரோஷியா பொறுத்த வரைக்கும். ஓகே. அண்ட் ஹவ் அபௌட் போர்ச்சுகல்? போர்ச்சுகல் நம்ம சொல்லவே வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு ப்ரூனோ தான் சான்சஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா அங்கே தான் லேக்கிங்காக இருக்காங்க. ப்ரூனோ ரொம்ப செல்ஃப் ஆர்டரும் எனக்கு ரொம்ப தோணுச்சு மச்சான் லாஸ்ட் மேட்ச். அவர் இன்னும் கொஞ்சம் ரொனால்டோக்கு ஃபீட் பண்ணார்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரூனோ தான் மேன் டு வாட்சாக இருக்க போகிறார். நம்மளுக்கே தெரியும் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்ட்லாம் வாங்கிட்டு வராரு. உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி தான். அண்ணனுக்கு ஒரு பாஸை போடு, ஒரு 2 பாஸை போடு. அது 2வது கேமில் நான் பார்த்தேன். ஒரு த்ரூ பால் கொடுப்பார் அண்ணனுக்கு, கரெக்டாக கால்லேயே வந்து விழும். அவர் அழகாக ஒரு டேப் இன் மாதிரி பண்ணுவார், சூப்பராக அடிப்பார். அதனால ரொனால்டோக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணுறாரோ அந்த கேம் அதை நோக்கி தான் போகுது. ஸோ ப்ரூனோ மெயின் மேன் டு வாட்ச். ஓகே. ஸோ இதுதான் பாய்ஸ் வந்து 2 பிளேயர்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருக்க போறாங்க. அண்ட் இவங்க நினைச்சா கேமை மாத்திரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அனலி. அண்ட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? போர்ச்சுகல் வந்து ஈஸியா குரோஷியாவை பாஸ் பண்ணிடுவாங்களா, இல்ல குரோஷியா வந்து ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அண்ட் யார் ரவுண்ட் ஆஃப் 16 போறான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டஃப் மேட்சா இருக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும். பட் லெட்ஸ் சி போஸ்ட் மேட்ச் அனலைசஸ்ல நடந்தது என்ன ரிப்போர்ட்ல இந்த கேமை பத்தி டீட்டெயிலா பேசலாம். அண்ட் ஆல்சோ இனி ஒரு 2 கேம் இருக்கு. ஸோ இந்த கேம் வந்து 8:30க்கு நடக்க போகுது காலையில. ஸோ எஸ் லிங்க்ஸ், அந்த கேம் பத்தி என்ன நினைக்கிற? யார் விளையாடுறா? சுவிட்சர்லாந்து வந்து அல்ஜீரியாவை ஃபேஸ் பண்ணுறாங்க மச்சான். எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, 2 பேருமே குரூப் ஸ்டேஜஸில் அப்படி தான் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம ஈஸியாக இது பண்ண முடியாது. அல்ஜீரியா சூப்பராகவே ஆடினாங்க லாஸ்ட் மேட்ச். நம்ம சொல்லியிருந்தோம் 98th மினிட்ல ரியாத் மாரேஸ் அடிப்பார். அவங்க பிளேயர்ஸாக கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க. அவசரப்பட்டியடா குமாரே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வேணுன்ட்டே விட்ட மாதிரியும் எனக்கு தோணுச்சு ஆஸ்திரேலியா கோலை. தெரியல என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு. பட் பரவாயில்ல, சுவிட்சர்லாந்து நாங்கள் எடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க போல. பார்ப்போம். சுவிட்சர்லாந்து நம்ம ஈஸியாக ரைட் ஆஃப் பண்ண முடியும், அல்ஜீரியாவும் ரைட் ஆஃப் பண்ண முடியும். ஈக்குவலாக இருக்கும், ஈவன் ஸ்டீவனாக இருக்கும். நீ என்ன மச்சான் நினைக்கிற? எஸ், எனக்கு தெரிஞ்சு சுவிட்சர்லாந்து டாப்ல முடிச்சாங்கப்பா. சோ அவங்க சூப்பரா விளையாட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் ஃபம்பிள் ஆனாங்க. பட் அதுக்கு அடுத்த 2 மேட்ச்லயுமே வின்னு.
ஒரு மாதிரி இப்போதான் அவங்க கேமே கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி இருக்கு. அண்ட் டீம்லயுமே நிறைய தலைக்கட்டுங்க இருக்காங்க. ஆக்சுவலா சூப்பரா எஸ். இருக்கு. அல்ஜீரியா இன்னொரு சைடுல வந்து நீ சொல்லியிருந்தல அந்த மாதிரி தான் போச்சு. போவோமா போக மாட்டோமா அப்படின்னு லாஸ்ட் மேட்ச்ல வந்து அவங்க வின் பண்ணியே ஆகணும், கரெக்ட். இல்ல டிரா பண்ணணும். டிரா பண்ணி அவங்க கோல் டிஃபரன்ஸ் காரணத்தினாலதான் தேர்ட் டீமா உள்ள வந்திருக்காங்க. எஸ். சோ டெஃபினட்டா ஒரு நல்ல போட்டியா இருக்க போகுது. அண்ட் இவங்களோட லைன் அப்ஸ் எப்படி இருக்க போகுது லிங்க்ஸ் ரெண்டு டீம் பொறுத்த வரைக்கும்? சுவிட்சர்லாந்து லைனப் வந்து லீட் பண்ண போது எம்போலோ மச்சான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மன்சாம்பி ஸ்டார்டிங்கில் இல்லவே இல்லை 11ல். அதுக்கப்புறம் அவர் சப்லேருந்து வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 2 கோல் அடிச்சிருந்தார் ஒரு மேட்ச்சில். ஸோ அதனால் மன்சாம்பியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எண்டாய் நம்ம பார்க்குறோம் மேட்ச்சுக்கு மேட்ச் இம்பாக்ட் இருக்குது, பட் கோல்ஸ் தான் வரமாட்டேங்குது. ஷார்ட்ஸ் நிறைய எடுக்கிறாரு. வாகாஸ் டீசெண்டான கேம். ஜாக்கா மிட்ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணுறாரு, எனக்கு தெரிஞ்சு சாலிடாக இருக்கார் ஜாக்கா. அதுக்கப்புறம் ஜக்காரியா ரைட் பேக்கு. அக்காஞ்சி நமக்கு தெரியும் டிஃபென்ஸில் சாலிடாக இருப்பான்ட்டு. கோபல் நல்லா பண்ணுறாரு மச்சா கீப்பிங். ஸோ இதெல்லாம் தான் இருக்கும். டீம் சாலிடாக இருக்குது அவங்களுக்கு. டீம் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி ஒரு மாதிரி ஒன் பேப்பர்ஸ்ல வேற லெவல் டீமா இருக்கு. அண்ட் நீ சொல்லியிருந்த ஸோ எஸ் ஜாக்கா வில் பி அ மெயின் கை இன் திஸ் கேம். அண்ட் அவர் நினைச்சா கேமை மாத்திரலாம். அண்ட் கூட ஆட் ஆன் பண்றதுக்கு மன்சாம்பி, டாயில் இருக்காரு, அண்ட் எம்பூலு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி என்ன பண்றாங்க சுவிட்சர்லாந்து. அண்ட் ஆல்சோ நம்ம அல்ஜீரியா பொறுத்த வரைக்கும் அவங்க லைன் அப் எப்படி இருக்கு? அல்ஜீரியா பொறுத்த வரைக்கும் லைனை லீட் பண்ணுறது வந்து கௌரின்றவர் லீட் பண்ணுறாரு. அதே மாதிரி அவங்க நம்பர் 10ல மாசான்றவர் நல்லாவே ஆடுறாரு மச்சான். ஆனால் கிளினிக்கலாக இருக்க மாட்டார், ஃபினிஷிங் வர மாட்டேங்குது. இந்த மேட்ச்சில் எப்படி பண்ணுறான்னு பார்க்கணும். ஆனால் மெயின் கேரி பார்த்தோன்னா ரியாத் மாரஸ் தான். போன மேட்ச்சில் 2 கோல் அடிச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் கேரி பண்ண போகிறான்னு எனக்கு ரொம்ப தோணுது. மிட்ஃபீல்டில் பென்டலாப் டீசெண்டாக பண்ணுறாரு. அவங்க டிஃபென்ஸ் வந்து பெல்காலி, அவருமே ஒரு கோல் அடிச்சிருந்தார் ரைட் பேக். அவருமே நல்லா ஆடுறாரு. 8 நோரியை பற்றி நமக்கு தெரியும், சிட்டிக்கு போயிருக்காரு, ஒரு நல்ல பிளேயர். அப்படி போது ஜிடேன் பையன் கோல் கீப்பராக இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் கேமாக இருக்கு மச்சான். ஒரு மேட்ச் சொதப்புறாரு, இன்னொரு மேட்ச் டீசெண்டாக பண்ணுறாரு. நீ என்ன நினைக்கிற அவங்க லைனை பொறுத்த வரைக்கும்? எஸ், லைன் அப் நல்லா தான் இருக்கு, டீசெண்டா இருக்கு நான் சொல்லுவேன். சுவிட்சர்லாண்டோட லைன் அப் கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் மாதிரி தெரியல. சுவிட்சர்லாண்ட் ஆர் லைக் வே ஸ்ட்ராங்கர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு பேக் லைன் அப்பா தான் இருக்கு சுவிட்சர்லாந்து. பட் அல்ஜீரியா இவ்வளவு தூரம் ஃபாட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் இதுதான் ரெண்டு டீமோட லைன் அப்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ லிங்க்ஸ் நீ என்ன நினைக்கிற? சுவிட்சர்லாந்து அண்ட் அல்ஜீரியா பொறுத்த வரைக்கும் யார் மெயின் மேனா இருக்க போறா? அண்ட் யார்கிட்ட இருந்து பிரேக் த்ரூ இந்த கேம்ல வரப்போகுது? யார் ரவுண்ட் ஆஃப் 16 போறா? ஸோ சுவிட்சர்லாந்து பொறுத்த வரைக்கும் எம்பலோ தான் மச்சான். அவர்கிட்ட தான் கோல் வரப்போதுன்னு எனக்கு ரொம்ப தோணுது. ஏன்னா மேட்ச்சுக்கு மேட்ச் அவர் தான் பயங்கரமாக ஆடுறாரு. ஸோ எம்பலோ மெயின் மேன் டு வாட்சாக இருக்க போகிறாரு. நம்ம ஜாக்காவும் சொல்லலாம், அவர் மிட்ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் மெயின் மேன் பார்த்தோன்னா எம்பலோவாக இருக்கார் சுவிட்சர்லாந்து பொறுத்த வரைக்கும். அல்ஜீரியா பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் கேரியாக இருக்க போகிறான்ட்டு. ரியாத் மாரஸ் தான், அதில் நோ டவுட்ஸ். மேபி மாசா அவங்களாம் ஸ்டெப் இன் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். நீ என்ன நினைக்கிற ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும்? எஸ், எனக்கு நீ சொன்னது கரெக்ட். ஐ வில் ஆல்சோ கோ வித் தி சேம். பட் பாப்போம் இந்த மேட்ச் எப்படி போகுது. அண்ட் பாய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மேட்ச்ல சுவிட்சர்லாந்து ஈஸியா வின் பண்ணிடுவாங்களா அகைன்ஸ்ட் அல்ஜீரியா? இல்ல அல்ஜீரியா அப்செட் பண்ண போறாங்களா சுவிட்சர்லாந்து? யார் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் 16 போறான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம லாஸ்ட் மேட்சா ஈஜிப்ட் விளையாடுறாங்க ஆஸ்திரேலியா கிட்ட. ஸோ இல்லைங்க அந்த கேம் பத்தி என்ன நினைக்கிற? ஹூ இஸ் ஃபேவரட்ஸ் டு வின் அந்த கேம்ல? when comes to ஆஸ்திரேலியா நம்ம எதிர்பார்க்கல குரூப் ஸ்டேஜை த்ரூ பண்ணுவாங்களான்ட்டு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நல்லாவே த்ரூ பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா உள்ளே வந்திருக்காங்க. ஈஜிப்ட் தான் அவங்க லீட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சைடு. அதுக்கப்புறம் டவுன் செகண்ட் முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ லீட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து பார்த்தோன்னா ஈஜிப்தில் முகமது சாலா மெயினாக கேரி பண்ணிட்டு இருந்த துண்டா. அதுக்கப்புறம் மௌமோஷு, அந்த ஷபீர்னு ஒருத்தர் நடுவில் வந்தார், அஷோர்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்லாம் கேரி பண்ணிட்டு இருந்தார் ஈஜிப்தை. ஈஜிப்த் ஒரு நல்ல டீமாகவும் இருக்காங்க when compared to ஆஸ்திரேலியா. நீ என்ன மச்சான் நினைக்கிற? எஸ், பட் எஸ் ஆஸ்திரேலியா வந்து பேப்பர்ஸ்ல பார்க்கும்போது டீம் பெருசா இல்லைன்னு சொல்லலாம். பட் அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு, எல்லாமே ஒர்க் ஆகுது அவங்களுக்கு. யாராவது ஒருத்தர் காப்பாத்தி கொடுத்துடுறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு, அந்த மாதிரி தான் விளையாடுறாங்க. பட் ஈஜிப்ட் அந்த சைட்ல வந்து ஒரு பயங்கரமான டீமா இவால்வ் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு டோர்னமெண்ட்டுமே வந்து நம்ம நிறைய டீம்ஸ் பார்க்குறோம். மொராக்கோலாம் பார்க்கும்போது ஈஜிப்ட்டுமே அவங்க சைட்ல வந்து தே ஆர் டெவலப்பிங். ஒரு கேமுமே வந்து நல்லா விளையாடுறாங்க. அண்ட் இந்த கேம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் இன்ஜுரி அப்டேட்ஸும் இருக்கு. அண்ட் லிங்க்ஸ் மோ சலா ஆடுவாரா இந்த கேம்ல? ஸோ மோ சாலாக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியில் போன வாட்டி சப்பாக இருந்தார் மச்சான் 56th மினிட்ல. ஸோ அவர் இந்த மேட்ச் ஆடுவாரான்றது ஒரு டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. லாஸ்ட் வேர்ல்டு கப் எனக்கு தெரிஞ்சு சாலாவை ஆட வைக்கணும். பட் ரிஸ்க் எடுப்பாங்களா இந்த மேட்ச்? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோல் லீட் எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே, இல்லை 2 கோல்ஸ் லீட் எடுத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாலா வர தேவையில்ல. ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுத்து நீ நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு வேளை ரொம்ப ஈவென்ட் ஸ்டீவனாக போகுது, இல்லை ஆஸ்திரேலியா லீடில் இருக்குன்னா கம்பல்சரி சாலா உள்ள வந்து ஆகணும் மச்சான். எஸ், ஸோ இதுதான் இன்ஜுரி அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும். சலா விளையாடுவாரா இல்லையா பாய்ஸ்? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இவங்களோட லைன் அப்ஸ் பார்த்துடலாம். இவங்க லைன் அப்ஸ் எப்படி இருக்கு? ஈஜிப்த் பொறுத்த வரைக்கும் லைன் அப்பை லீட் பண்ண போது மோமோஸ் மச்சான். மோமோஸ் ஒரு நல்ல பிளேயர், நம்ம பார்த்துருக்கோம். சிட்டிக்கே நல்லா பண்ணியிருக்காரு, ஈஜிப்த்துக்கும் சூப்பராகவே பண்ணுறாரு. அது சைடு பார்த்தோன்னா ட்ரெசகோய்ட்னு ஒருத்தர் இருக்கார் விங்கில், லெஃப்ட் விங்கில். அதுக்கப்புறம் அஷோர் ஒரு பிரேக் த்ரூ டோர்னமெண்ட்டாக இருக்குது, சூப்பராக ஆடுறாரு அஷோர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களோட கோல் கீப்பர் ஷொபீர், அவருமே நல்லா பண்ணுறாரு, நல்ல சேவ்ஸ்லாம் பண்ணுறாரு. ஸோ இதுதான் அவங்க டீமாக இருக்குது. நீ என்ன மச்சான் நினைக்கிறேன்? எஸ், அண்ட் இவங்க டீம் சூப்பரா ஆடுறாங்க. டீமா பார்க்கும்போது ஜிக்கோ சரி அண்ட் அஷோர்
அண்ட் மாமூஷ் எல்லாருமே ஸ்டெப் இன் பண்றாங்க. ஹானி அந்த சைடு ரைட் பேக்ல இருந்து ஹெல்ப் பண்றாரு, அசிஸ்ட் கொடுக்குறாரு. அண்ட் டீம் வந்து ஒரு மாதிரி நல்ல டீமா இருக்கு ஆன் பேப்பர்ஸ். அண்ட் இவங்க எப்படி அப்ரோச் பண்ண போறாங்கன்றது we are waiting to see. அண்ட் ஆஸ்திரேலியாவோட லைனப் எப்படி இருக்கு லிங்க்ஸ்? ஆஸ்திரேலியாவோட லைனப்பை லீட் பண்ண போகிறது ஈரான் குண்டா மச்சான். நமக்கு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது. ஒரு மேட்ச்சில் ப்ரூவ் பண்ணார். செம பிளேயர், செம ட்ரிபிள் இருக்குது, பால் கண்ட்ரோல் இருக்குது. அவர் தான் லீட் பண்ண போகிற லைனப்பா. அதுக்கப்புறம் மெட்காஃப், அவருமே ஒரு டீசெண்டான டோர்னமெண்ட் நடந்துட்டுருக்கு அவருக்குமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மிச்ச பிளேயர்ஸ்லாம் நமக்கு அவ்வளோவா தெரியல. பட் டீமாக நல்லா இருக்காங்க மச்சான். நம்ம சொல்லணும்னா ரொம்ப டீம் கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபீட் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ்லேயுமே எல்லாருமே ஒன்றா டீமாக ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும் ஆஸ்திரேலியா பிளே நம்ம பார்க்கும்போது. எஸ், கெமிஸ்ட்ரி காட்டுறாங்க. டீம் லிங்க் அப் பிளே நல்லா இருக்கு. அவங்க வந்து ஒரு டீமா ஃபுட்பால் விளையாடுறாங்க ஆஸ்திரேலியா. அதனால தான் தே ஆர் இன் தி ஸ்டேஜ். ஸோ பார்ப்போம் எப்படி அப்ரோச் பண்றாங்க. அண்ட் இதுதான் ஆஸ்திரேலியாவோட லைனப் பொறுத்த வரைக்கும். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ், இந்த கேம் எப்படி போகுது? ஈஜிப்ட் ஈஸியா பைபாஸ் பண்ணி போயிடுவாங்களா ஆஸ்திரேலியாவை, இல்ல ஆஸ்திரேலியா டஃப் கொடுக்க போறாங்களா? ஸோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லிங்க்ஸ், இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் யாரு கீ பிளேயரா இருக்க போறா ஈஜிப்ட் பொறுத்த வரைக்கும் அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஈஜிப்தை பொறுத்த வரைக்கும் மாமோஸ் தான் மச்சான் கீ பிளேயராக இருக்க போகிறார். அவர் தான் ஸ்ட்ரைக் ஆடுறாரு, லீட் பண்ண போகிறாரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ப்ரூவன் பிளேயர், பிரீமியர் லீக் ஆடுறாரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கணும். அந்த அதர் அண்ட் ஆஸ்திரேலியா பார்த்தோன்னா இறங்குண்டா தான் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருந்தால் கோல்ஸ் வருது. ஸோ அவர் தான் மெயின் மேனாக இருக்க போகிறாரு. இந்த ஓல்டு டோர்னமெண்ட் எடுத்து பார்க்கும்போது ஈஜிப்து ஸ்லைட் பெட்டராக இருக்காங்க மச்சான். ஆன் பேப்பர்ஸும் சரி, குரூப் ஸ்டேஜ் ரிசல்ட்ஸும் சரி, ஈஜிப்து த்ரூ போயிடுவாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது இந்த மேட்ச். எஸ், எனக்கும் அதான் தோணுது. ஸோ ஐ எம் பேக்கிங் ஈஜிப்ட் தான். ஸோ ஈஜிப்ட் ஹாஸ் டு கோ ஃபர்தர். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் பாய்ஸ், இதெல்லாம் தான் ஒரு 4 மேட்சோட நடக்க போகுது என்ன சீரிஸ் எபிசோட் நம்பர் 5ல ஒரு சின்ன அனலி. அண்ட் நீங்க இந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்க ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த கேம்ஸ்ல 4 கேம்ஸ்ல எந்தெந்த டீம்ஸ்லாம் வந்து ரவுண்ட் ஆஃப் 16 போறாங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க பாய்ஸ், அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃபுட்பால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் புதுசா பார்க்குற பாய்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். until then it's bye from both of us. நன்றி, வணக்கம்.